பச்சை பயிறு எடுத்துருக்கேங்க. அதை பேனில் சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, அது கூட 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 கப் பச்சை பயிருக்கு 2 கப் தண்ணிங்க சேர்த்துட்டு மூடி போட்டு 4 விசில் வரட்டுங்க. இப்போ 4 விசில் வந்திருக்கு. இதில் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகங்க, ஒரு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 3 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிடலாம். இப்போ வதக்கி வச்ச வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.